நம்மளை பெருநகத்தான் நம்மளோட கூத்தாத்துல வச்சு அப்படி என்ன நினைக்கிறாங்க? சிஎம் போன் பண்ணி வைப்போம். அம்மா கையிலடா 1050 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். கரெக்ட் பில்ல கட்டலான்னு வந்திருக்கிறேன். கரெக்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. யார் யாரையே கட்ட மேடம். என்ன ஆளுன்றாங்கோ மாங்காளுன்றாங்கோ தெரியல மேடம். இதுல இருக்கிற மருந்து தானே இது இருக்குது. அப்படி இல்லைங்க, எல்லாம் பெருசா கேட்டா ரொம்ப நேரம் அது கொஞ்ச நேரம். ஒரு பெரிய பாறை இருக்குது, அது சிலையா ஆகணும்னா பெரிய ஒளியா எடுத்து உடைக்கிறாங்க. சின்ன ஒளி உடைக்கல. ஆமா, அதனால சின்னதா வேணும்னு சொல்றீங்களா? நீங்க பாருங்க, ஒரு பெரிய பாறையை புழங்கனா கூட சின்னதா தான் வேணும். ஆனா இதுக்கு சரிப்பட்டு வராது. என்னதான் இருந்தாலும் பெருசு பெருசு தான், சின்ன சின்னதாங்க. அப்போ இது சரிப்படாது. நேரத்துக்கு 2 லட்சம் கொடுத்து நான் வந்து சரிப்படாதப்போ. அப்ப எது சரிப்படுதோ அதை பார்த்து கத்தாரம். என்னது சொம்பு? சொம்பு என்னங்க உன் சொம்பு ரொம்ப அடி வாங்கிக்குது. புது சொம்புன்னு நினைச்சுதாங்க நாங்க கம்பெனில சேர்த்தோம். இது 7 மணி உதவாங்கின பழைய சொம்பு மேடம். சொம்புல என்னது? மோர். எதை மோரா? இதுல மோர் இருக்குங்க. மோரா? நான் கூப்பிட்டுக்கிறாங்க கரெக்ட் ஆபீஸ்ல. கண்ணை முடிக்கணும், குசு விட்டுணும். என்னங்க பண்றீங்க? எதுக்கு அங்க ஆட்டினா போவாது. கவுண்டர் ஓபன் ஆகணும். அதனால ஒரு பாட்டு ஒண்ணு பாடட்டுமா? நேரமெல்லாம் முறுக்குது மேடம். மேடம் பணத்து பையில எனக்கு. ஆமாங்க, ஒரு பாட்டு பாடட்டுமா? பாட்டு பாடு, பாடி தொழி. அப்படியா? எனக்கு எப்படி தெரியுமா? மகனே 1050. கொஞ்சம் உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா? கொஞ்சம் எனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா? அது எனக்கு
கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் மகனே பெருகுடி மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு அம்மாடி நான் உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. மேடம் என்னடா 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்கன்னா ஆமா கவுண்டர் உள்ள வச்சனா வைக்கலையா பணம் உள்ள போச்சா போச்சுடா போன மாதிரி கேக்குது. எப்படி தெரியும் நமது கரண்ட் பில்லு கட்டும் இந்த அழகான நேரத்திலே நமது கூழமண்டல் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தங்கராஜ் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் எங்கள் கலைஞேவி நாடக ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். அவன் பணத்தை கொடுத்துட்டு வைத்து எடுத்து வாயா உனக்கு கேடு இந்த மேடம் டைம் ஆகுது புல்லு கொடுங்க மேடம். டேய் நீ நான் பில்லு கட்டினியா கட்டினேன். நானே கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணினா கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணி ஆமா சொல்றத கேளுடா கேக்குறேன். பணம் கவுண்டர் உள்ள போச்சா போச்சா அப்படியே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அவுட் ஆஃப் சர்வீஸ் எடுத்துட்டா பணம் உள்ள போச்சா ஆஃப் ஆயிடுச்சு உள்ள வர சொல்ல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அவுட் ஆஃப் சர்வீஸ் அவுட் ஆஃப் சர்வீஸ்னா வரோம். பில்லு எப்போ வந்தாதான் வாங்கி போட்டு ஏய் என்ன வேணும் உனக்கு கரண்ட் வந்த பேர் பில்லு வாங்கிட்டு போறான். தர முடியாதுடா தர முடியாது தரா முடியாதுடா ஏய் ஏய் மூடுறா வாய நம்மள மட்டும் ஏய் என்னடா என்ன யார என்ன கூட்டத்தை எங்க அம்மா வர அடிங்க அம்மா தப்பா யாருடா தூக்கி போட்டு நக்கி போடுவாயா அம்மால பெருநாள் தான் நம்மளோட கூத்து அர்த்தம் வச்சவங்க என்ன நினைக்கிறாங்க. ஏய் ஏய் என்னடியா சிஎம் போன் பண்ணி வைப்போம். சிஎம் அம்மா கையிலடா ஏய் அம்மா நம்ம என்னென்னவோ பண்ற பயமா நமக்கு காண்டி கேவலம் ஈர்த்து வர மாட்டேங்குது. ஏய் டேய் பணத்துக்கு நான் யாரு என்னன்னு தெரியாமலே எடுத்துட்டு வந்து 1050 ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாந்து அது யார் தெரியுமா யார் தெரியுமாடா காசு இருந்தா காசு இருந்தா தான் இளையர்கள் சி தாசி நசி தாசிடா தாசியா ஆமா தாசினா தேவடியா தானா யாருடா
ஆம்பளை எப்படியா 2000 ரூபாய் பணத்தை வச்சுட்டா அப்புறம் என் பணம் போயிட்டாவா அதோ எப்படியா மேடம் எப்படியா மேடம் குளூர்ல ஒன்னும் முடியல வாங்க மேடம் எப்படியா மேடம் ஐயோ இன்னைக்கு தான் கடைசி தேதி என்ன பண்ணலாம் எப்ப வீட்டுக்கு போயிருப்போம் கூட மேடம் ஐயோ பிள்ளை கொடுங்க மேடம் கொடுங்கப்பா போக மாட்டியா அம்மாட்ட சொல்லு பிள்ளை ஒரு இல்ல வேணும் உனக்கு உங்க வாத்தால கூட தர மாட்டேன் உங்க அப்பா உன்னை கூட நான் தரேன் அப்பா செத்து போட்டாரு அப்ப பில்லு வேணும் அவ்வளவுதானே மேடம் நான் பாவப்பட்டு ஜென்மம் மேடம் எப்படி தெரியுமா கண்ணை திறக்கணும் பில்லு தரக்கூடாதா பாட்டு கண்ணை திறக்கணும் சாமி கையை பிடிக்கணும் சாமி ஏனாண்டி அம்பள பாவம் வாங்காத விக்கியோட சாபம் அம்பள பாவம் வாங்காத சாமி தேவடு தேவடு பாவாட சாமியார் மயிர அடிக்கிறா சரி சரி ஒரு 50 ரூபாய் கேசி போடுறா முட்டி யாரா என்னதாண்டா நான் முட்டு போடுவான் ஆமா என் சர்வீஸ்ல எத்தனை பேரை நான் அவர் சர்வீஸ்ல எத்தனை பில்லு கட்டியிருப்பாரு கட்டியிருப்பாருன்னா இப்படியா சீ அப்படி போடு கை நீட்டுறா அக்காவுக்கு ஆரத்தி எடுக்கிறது கூட பணம் இல்லை எடுத்து பால் எடுத்துனாக்கா சிங்க அனுப்படா பால் கை நீட்டா சீ அப்படி நீட்டு அப்படி அதான் எடுத்துட்டு போ மேடம் நான் அமெரிக்காவில இருந்து வந்த வேகம் பண்ணலாம் நான் டோராபுரா மலையில நான் எப்படி மேடம் பணம் இல்லாத போனா
என்ன அப்படி ஒட்டுங்க மாதிரி நடிக்கிறீங்க என்னவா மேடம்? என் கொண்டாடி திட்டுவா சத்தியமா ஏமல நான் இருக்க மாட்டேன். உண்மையாவே பிள்ளை இல்லாத போனா ஹெல்ப்பர் திட்டுவா. ஆகையாலே எதனா ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்கிட்ட இருந்தா வேலை இருக்க போகுது. நாம இருக்கு எப்படியா ஹோட்டல இருந்தா வேலை இருக்கு. உனக்கு வேலை வேணும் அவ்வளவுதானே. இங்க வா, இங்க பேர் தேடி இந்த மாதிரி ஆம்பளைங்க எத்தனை பேர் வருவாங்கடா. அதனால அவங்கள ஒருவர் அல்ல ஒருவர் அல்ல ஒருவர் அல்ல ஒருவர் அல்ல ஒருவர் அல்ல ஒருவர் அல்ல தான் செவடியா முண்டை எல்லாத்தையும் உருவி தொலைச்சு தேடி ஒருவர் ஆளா வாடா. அவங்கள உள்ள அனுப்பி போடணும். இந்த வேலைக்கு பேரு நம்ம டாபர் மாமா வேலை. டாபர் மாமா வேலை. அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்க 1050 ரூபாய் கட்டி தேவையான டாபர் மாமா வேலை. ரேட்டு நானும் சொல்லு. டக்குன்னு சொல்றீங்களா குட்டி? அது பத்தி சின்ன பையன் 3 குரூப் வரும். அந்த மாதிரி கேட்டுக்கலாம். ஃப்ரீ சர்வீஸ். பிரியாவை கூட போய் வர நீ போவ. நான் டாபர் மாமா எப்ப 1 ரூபாய் 2 ரூபாய் தான் மட்டும் மாமா நம்ம பண்ணுக்கு வழியாக தராங்க. பண்ணு வாங்கி தராங்க. அதுவும் அந்த பண்ணு மானம் அப்படியே வாடா. அப்படியே அதுக்கு மேல இந்த மாதிரி இருக்காங்க பத்தியா? பகுதியில் துணிக்காந்தரா யானை அப்படி உள்ள ஒருத்தர் இல்லையா? அப்படி இந்த மாதிரி யாராவது பசங்க இருக்காங்க பாத்தியா? பசங்க அவங்கள 100 ரூபாய் அதிகம் தான். 100 ரூபாய் அதிகம். மாதிரி சோசியல் சர்வீஸ் யாருமா பண்ணுவாங்க? வெறும் 100 ரூபாய்க்கா? அப்படியே வெளியே எடுத்து நடக்கிறீங்க. 10,000 ரூபாயில அது என்னன்னா 10ஆம் தேதினா மாங்காய் கூட்டோட போய் நின்றுடு. எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க. ஏமாத்தமா ஆனால் உங்களுக்கு வயசு கலராது. அப்படியே இந்த புள்ளைல கூட என்ன ரொம்ப உக்காந்துக்கிறது. அதாம்மா 1000 ரூபாய் நம்ம கிட்ட சேர்க்கவே கூடாது. ஏன் இப்படி வாரம் வஞ்சிர பண்ற அறியாத பசங்க 100 ரூபாய் தாத்தா தானே 1000 ரூபாய் கேக்குறீங்க. அவனுங்க பருத்து போட்டுக்கிற பையா வரும் டக்குன்னு போயிடுவானுங்க. இந்த கேர் இங்கிட்டு பாரு அம்மா மாட்டுக்கு கணக்கு தெரியாது. கடல் கிழக்க விளக்கால விடாது. சம்பா நாக்கு அழைச்ச மாட்டாங்க. சட்டி சுட்டதடா நெஞ்சி சுட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சி சுட்டதடா. நாலு நடந்து முடிந்த பின்பா நல்லது கெட்டது தெரிந்ததடா. சட்டி சுட்டதடா புத்தி கெட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சு சுட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சு சுட்டதடா. என்ன கேக்குறிய? நீ இங்க
அந்தரங்க காதலை சந்திக்க வந்திருக்கிறேன். காதலியா? ஆமாண்டா. யார் அது? இருக்கா பார். சிலை 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 எனது காதலி. பையன் நமக்கு முன்னாடி கரண்ட் பில்ல நண்பா, என் பதவியை ராஜினாமா செய்கிறேன். முதல்ல விஷயம் உள்ள போ. என் பிள்ளையும் சேர்ந்து வடவடா, வடா.